எதை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. மாறி, குழந்தை காணாம போனதுல நீ எப்படி துடிச்சு போயிருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ இன்னும் தாரமா ஞாபகத்திலேயே இருக்க. அதனாலதான் அவங்கள மாதிரியே இருக்க மாயாமா கிட்ட உன் கோவத்தை காட்டுற. அவங்க தாரமா இல்ல, மாயாமா. தாரமா இறந்துட்டாங்க மாறி. புரிஞ்சுக்கோ மாறி, ப்ளீஸ். இல்ல ஹஸ்பண்ட் சார், தாரா அத்தை இன்னும் சாகல. நீங்க காசில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறது மாயா இல்ல, செத்து போனதா நம்பிட்டு இருக்கிற தாரா. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வேற தப்பா நினைச்சிருப்பாங்க. சரி இரு, நான் வரேன். அம்மா, அது வந்து வேண்டாம் மகனே. என்னால உங்க குடும்பத்துல ஒரு குழப்பமும் வர வேண்டாம். நான் காசிக்கே திரும்ப போயிடுறேன். அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. மாறி இப்படி பேசுறதுனாலையும் இப்படி நடந்துக்கிறதாலையும் உங்க மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. தாரம்மா ஞாபகத்துலதான் மாறி உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டா. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புரியுதுப்பா. என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லப்பா. அதனாலதான் சொன்ன மகனே. நான் திரும்ப காசிக்கே போயிடுறேன் மகனே. அதெல்லாம் வேண்டாமா. எனக்காக நீங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. பாவம் தான். மா, யோசிக்காதீங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க எனக்காக இங்க இருக்கணும். நீங்க ரூமுக்கு போங்கம்மா.